ஹாலிவுட்ல இருந்து ஆரம்பிச்சு காலிவுட் வரைக்கும் யாரையுமே இந்த ஏஐ விடல. சின்மயி, ராஷ்மிகா மந்தானா, இப்போ அந்த லிஸ்ட்ல ஸ்ரீலீலாவும் ஆட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? ஸ்ரீலீலா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டல்ல வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? உங்களுக்குலாம் வந்து உங்க வீட்ல கேர்ள்ஸ் யாரும் இல்லையா? வுமன்ஸ் யாரும் இல்லையா? உங்களுக்கு எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல பொண்ணுங்களோட அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஏன்னா, யாருன்னே தெரியல. யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ஃபோட்டோவ எடுத்து, வேற ஏதோட உடம்போட ஒரு டீப் ஃபேக் மூலியமா அட்டாச் பண்ணி, ரொம்ப கேவலமான பாத்ரூம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது Instagram, Facebook, Twitter இது மாரி எல்லா இடத்துலயும் வந்து அது பரவலா பரவிட்டு இருந்திருக்கு. இது அவங்களுக்கு தெரிய வந்து, இது வந்து நான் கிடையாது. இது டீப் ஃபேக் தான் ஏஐ டெக்னாலஜி மூலியமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் யூஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏன் இந்த மாரியான ஒரு செயல பண்றீங்க? இது எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்த குடுக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன் இப்படி பண்றீங்க? அதுவும் அது வந்து ரொம்ப ரியலா இருக்கிற மாரி வேற இருக்கு. தயவு செஞ்சு என்னோட ஃபேன்ஸ் வந்து யாருமே இத நம்பாதீங்க. அவங்க ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வெல் விஷர்ஸ் தான் இந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு, இந்த மாரி உங்க ஃபோட்டோஸ் வந்து இந்த மாரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இத அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க கிட்ட சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அவங்க ஃபேன்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாரும் நம்பாம எனக்காக சப்போர்ட் பண்ணி இத எனக்கு அனுப்பிச்சு வச்சு இத ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நெறைய பேரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த விஷயத்த நான் இதோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஏன் டெக்னாலஜிய யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு க்ரோ ஆகணும்னு தான் பார்க்கணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள வந்து இந்த மாரி லெட் டவுன் பண்றீங்க. அவங்கள வந்து டிஃபேம் பண்றீங்க. அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும்னு நெனைக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல செயலா? அப்படின்ற மாரி அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஏஐ வந்ததுனால நெறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும், நெறைய டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து நெறையவே இருக்கு. ஏஐனால நெறைய பேர் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல வொர்க்ல எதுனா டவுட் இருந்துச்சுன்னா, அது கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த மாரி எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து ஏஐயோட யூஸ்ன்றது வந்து ரொம்பவே இருக்கு. ஆனா, அத நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுலயும் இருக்குல்ல. இந்த மாரி ஒருத்தவங்கள அசிங்கமா பேசியோ, இல்ல அவங்க ஃபோட்டோஸ் இப்போ வீடியோஸா கூட வந்து ஏஐ மூலியமா கன்வெர்ட் பண்ண முடியுது. இந்த மாரி கேவலமான செயல்லாம் பண்ணி ஒருத்தவங்கள வந்து இப்படி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல நல்லாவா இருக்கு? தயவு செஞ்சு இந்த மாரியான விஷயங்கள பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யார் பண்ணாங்களோ அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்டும் குடுத்துருக்காங்க. இப்ப அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால இவங்க இந்த மாரி ஹேண்டில் பண்றாங்க. அ அப்படின்னு வந்து நெறைய பேர் நெனச்சுக்கலாம். செலிபிரிட்டீஸ மட்டும் வந்து இந்த ஏஐ டார்கெட் பண்ணல. ஏஐன்றது ஒரு நல்ல டெக்னாலஜி தான். ஆனா இது வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஆனா இப்ப வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம நார்மலா ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தா போதும். அது வந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த மாரி வந்து ரெடி பண்ணி குடுக்கும். ஆனா, ஒரு ரியலான ஒரு ஃபோட்டோக்கும், ஒரு நான் ரியலான ஒரு ஃபோட்டோக்கும் நம்மளுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். அத நல்லா நம்ம பார்த்தோம்னா, அதுல இருக்கிற சிமிலாரிட்டீஸ வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா, என்னன்னே தெரியாம இருக்கிற நெறைய பேர் அது நிஜமாவே உண்மைன்ற நெனைக்கிற அளவுக்கான ஒரு விஷயமா தான் இப்ப இருக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு காரணமே எல்லாரும் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஆனா, இந்த மாரியான விஷயங்களுக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க வந்து எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி, நீங்க உங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த மாரி பண்ணி, நீங்களே உங்களோட தராதரத்த வந்து நீங்க வந்து இறக்கிக்கிறீங்க. இன்னொருத்தவங்கள வந்து பேசி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேம் கிடைக்கணும். இல்லன்னா உங்கள அசிங்கப்படுத்தி தான் நீங்க வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுவீங்க அப்டின்னா, அப்ப நீங்க எந்த மாரியான ஒரு மனுஷங்களா இருக்கீங்க அப்டின்றது வந்து, இந்த இடத்துல வந்து நீங்களே யோசிக்கிற அளவுக்கு இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து நார்மல் பீப்பிளையும் வந்து அஃபெக்ட் பண்ணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நெறைய ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரிவு வரும்போது, அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கோ, இல்ல ஒரு த்ரெட்டன் பண்றதுக்கோ, அவங்க ஃபோட்டோவ எடுத்து மார்ஃப் பண்றது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்திருக்குல்ல. இப்போ ஏஐ வந்ததுனால, இது மூலியமாவும் நெறைய விஷயங்கள் இப்ப நடக்குது. அண்ட் அந்த மாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. புடிக்கலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு விலகிருங்க. இந்த மாரி அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ற மாரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் செலிபிரிட்டியா இருக்கட்டும், இல்ல நார்மல் பீப்பிளா இருக்கட்டும், எல்லாருக்குமே நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது. எல்லாமே உங்க கை மீறி போகுது அப்டின்னா, நீங்க தயவு செஞ்சு போய் சைபர் கிரைம்ல இந்த இன்ஃபர்மேஷன பத்தி ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம, நீங்க எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸோ உங்க ஃபோட்டோஸ் வந்து Instagram இல்ல Facebook எங்கேயாவது நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல உங்க ஃபேன்ஸ் கிட்டயோ யார்கிட்ட வேணாலும் சொல்லி, அந்த அக்கவுண்ட் ரிப்போர்ட் பண்ண சொன்னீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் ரிப்போர்ட் ஏன் எல்லாருமே வந்து ஒரு அக்கவுண்ட்ட ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து அந்த அக்கவுண்ட்ட வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரியான டெக்னாலஜி அட்வான்ஸ்டாவும் இருக்கு. அதனால நீங்க எத நினைச்சும் பயப்பட தேவையில்ல.
எதுவா இருந்தாலுமே ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணல. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒண்ணு பண்றாங்க. அதனால வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து விக்டிமா நெறைய பேருக்கு வந்து தென்படுறீங்க. அவ்வளோதானே. இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதனால இது வந்து ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. அண்ட் ஏஐ வந்ததுனால நெறைய கஸ்டமர் ரிலேட்டிவ் ஜாப்ஸ், பிபிஓ, டேட்டா என்ட்ரி இந்த மாரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போகுது. இப்போதைக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லனா கூட நெறைய பேருக்கு ஜாப் இல்லாமயும் போது. இப்பவே இந்த மாரி இருக்குன்னா, இன்னும் ஃபியூச்சர்ல இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்ப கொண்டு வரப்போகுதுன்னு நெனச்சு பார்த்தாலே வந்து ரொம்பவே பயமா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் பார்த்து பயப்படுறத விட, நீங்க எப்படி உங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கலாம்? நீங்க என்ன எக்ஸ்ட்ராவா கத்துக்கலாம்? அப்படின்றத பத்தி யோசிங்க. நார்மலான ஜாப்ஸ் ஓகே. அது சில பேருக்கு ஓகேவா இருக்கலாம். நான் தப்பு சொல்லல. ஆனா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நீங்களும் உங்கள வந்து அப்கிரேட் பண்ணிக்கினா மட்டும் தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும்ன்றத வந்து மறந்துறாதீங்க. ஆ டெக்னாலஜியா இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க ஒரு ஹியூமன் பீயிங்ல. இன்னொரு மனுஷனுக்கு வந்து என்ன பண்ணா, இல்ல என்ன சொன்னா அவனுக்கு ஹர்ட் ஆகுன்ற அந்த பேசிக் ஒரு கர்ட்டஸி உங்களுக்கு தெரியும்ல. உங்கள யாருனா சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதே மாரி தானே எதிர்ல இருக்கவங்களும். அவங்கள இந்த மாரியான ஃபோட்டோஸோ, வீடியோஸோ இல்ல ஒரு கேவலமான ஒரு சொல்லும்போது அவங்க மனசு எவ்ளோ கஷ்டப்படும்ன்றது ஒரு மனுஷங்களா இருக்கும்போது, நீங்க அத ஃபீல் பண்ணணும். ஏஐ வந்து அத பண்ணாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏஐ இனிமேல் இருக்க தான் போகுது. ஏஐய நம்மளால அழிக்க முடியாது. நம்மளும் இருக்க தான் போறோம். அது எப்படியோ இருந்துட்டு போது. ஆனா நீங்க மனுஷங்களா இருங்க. நீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் அத பயன்படுத்துங்க. தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். நிதி அகர்வால் வந்து லுலு மால்ல ஒரு சாங் லான்ச்‌க்காக போயிருந்தாங்க. அத முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது, அங்க இருக்க கிரவுட் அந்த பீப்பிள் எல்லாருமே சேர்ந்து, அவங்கள ரொம்ப இன்அப்ராப்ரியேட் வேல வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம சோசியல் மீடியால பார்க்குறோம். தயவு செஞ்சு இந்த மாரியான விஷயங்கள் பார்க்கும்போது, அத வந்து ஷேர் பண்றது, அந்த மாரி விஷயங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா, அத அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ எம்பாரஸா இருக்கும். அந்த அந்த இன்சிடென்ட்ட வந்து அவங்களே கூட ரீகால் பண்ணி பார்க்கும்போது, "ஐயோ! நம்மளுக்கு இது மாரி நடந்துருச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. அது ஒரு பொண்ணோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது, எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "வலின்றது நம்மளுக்கு வரும்போது தான் புரியும்" அப்படின்னுவாங்கல்ல. அது மாதிரி அவங்கவங்க ஃபுட்ல இருந்து அத யோசிச்சு பார்க்கும்போது தான் அது தெரியும். அது எந்த அளவுக்கு ஒரு பெயின குடுக்குது அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அந்த மாரியான விஷயங்கள பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாரி நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்றது, இப்படிலாம் பண்ணும்போது அது எல்லாருக்குமே இன்னும் பரவும். ஒரு சில நல்லவங்க இருப்பாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. இல்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அத ஷேர் பண்ணும்போது, அது இன்னும் வந்து 1 10 ஆகும், 10 100 ஆகும். இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். அது மாரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அத சொல்றேன். அண்ட் ஒரு ஆக்ட்ரஸ வந்து நீங்க ஒரு லான்ச்சுக்கு கூப்ட்டுருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான புரொடெக்ஷன் குடுக்கணும். அவங்கள வந்து அத்தன பேருக்கு நடுவுல அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்கள புரொடெக்ட் பண்ணாம புரொடெக்ட் பண்ணீங்க நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அவங்க ஃபேஸ்ல இருந்த எக்ஸ்பிரஷன்ஸ வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது எவ்ளோ எம்பாரஸ்மென்ட்டா இருந்திருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ, இனிமேல்ந்து இந்த மாரி இன்னொரு ஆக்ட்ரஸ்க்கு நடக்காம அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்த தடவ வேற எதனா ஆக்டர்ஸ கூப்பிடும்போது, ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸோட ஒருத்தவங்கள கூப்ட்டு அவங்கள வந்து நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணும் அப்டின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த விஷயங்கள பத்தி நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம்க்கு நீங்க எனக்கு டிஎம் பண்ணியும் சொல்லலாம். நான் கண்டிப்பா அத எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.